இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெல்லியிலிருந்தும் விவரங்கள் என்ன அப்படின்றத கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தற்போது டெல்லியின் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்திலிருந்து நமது செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். டெல்லி தலைமைச் செய்தியாளர் என்ன விவரம் அப்படின்றத அவர்கிட்டையும் கேட்கலாம். கணபதி, தற்போது பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்திலிருந்து நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. முதற்கட்டம் நிலவரங்கள், முன்னிலை நிலவரம் அப்படின்றது பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாகவே இருக்கிறது. தற்போது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது 25 இடங்களுக்கு மேல பாரதிய ஜனதா முன்னிலை அப்படின்ற தகவலை பார்க்கிறோம். அங்க தலைமை அலுவலகத்துல என்ன களசூழல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே கருத்து கணிப்புகளிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி கிடைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்ததன் காரணமாக பாஜக அலுவலகத்திலே உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. இப்போது நாம் இருக்கும் இடம் பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி மாநில தலைமை அலுவலகம். நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா நமக்கு காட்டுகிறார் எப்படி இங்கே அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என. ஒரு பக்கம் பார்த்தால் நரேந்திர மோடியுடைய கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நுழைவாயிலும் அவருடைய கட் அவுட் என்று உள்ளே கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டு புதிதாக வர்ணம் பூசப்பட்டு, இன்னொரு பக்கத்திலே அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர்களுடைய படங்கள் பேனராக இங்கே காட்சியளிக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று வெற்றி பெறுவோம், கொண்டாட்டத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் என தற்போது இவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்கலாம் எப்படி இந்த நுழைவாயிலை கடந்து நாம் இப்போது உள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே கூட்டமாக ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள், பாஜக பொறுப்பாளர்கள் ஆகியோர் கூடியிருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கின்றன என்பதை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக இங்கே பல திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு தொலைக்காட்சிகளிலே வெளிவரும் தகவல்கள் எல்லாம் இங்கே காட்டப்படுகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாஜக அலுவலகம் முழுவதுமே அலங்காரங்கள் இருக்கின்றன. எல்லா பகுதிகளிலும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள். தற்போது ஆரம்பகட்ட தகவல்கள் மட்டுமே வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழலிலே இந்த ஆரம்பகட்ட தகவல்களுக்கு பிறகு யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதை தீர்மானிக்கக்கூடிய எண்ணிக்கைகள் வரக்கூடிய சூழலிலே பாஜகவின் மூத்த தலைவர்கள் இங்கே வருவார்கள் எனவும் அதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கலாம், பாதுகாவலர்கள் அலுவலகத்திலே வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதி மட்டும் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் இந்த பகுதிகள் எல்லாம் திறந்து இங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்து கொண்டாட்டங்களிலே ஈடுபடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றன. தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கட்சியே டெல்லி சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று வருகிறது. அந்த ட்ரெண்டை, ஆம் ஆத்மி கட்சியின் வலிமையை இந்த முறை பாஜக முறியடிக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. கருத்து கணிப்புகள் ஒரு புறம், ஆரம்ப கட்ட தேர்தல் நிலவரங்கள் ஒரு பக்கம் என்று இருந்தாலும் இன்னும் சுமார் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திலே எப்படி யார் பக்கம் இன்று காற்று வீசப்போகிறது, இன்று வெற்றி பெறப்போவது யார் என்பது தெரிந்துவிடும். மீண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கை ஓங்குமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவரை முறியடிப்பதிலே வெற்றி பெறுமா என்பது நமக்கு தெரியவரும். அதற்காகத்தான் தற்போது பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திலே கட்சியின் தலைவர்களும் காத்திருக்கிறார்கள். திலகவதி, பொறுத்திருந்தே பார்க்கலாம். கணபதி, உங்களுடைய தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.